பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இளம் மலேசியர்களையும் ஆப்பிரிக்கர்களையும் தங்கள் சொந்த பலங்களின் அடிப்படையில் நீதியான மற்றும் முற்போக்கான எதிர்காலத்தை பாதுகாக்க நீடித்து வரும் காலனித்துவ மனநிலை மற்றும் ஏகாதிபத்திய கலாச்சாரங்களில் இருந்து உணர்வுபூர்வமாக விடுபடுமாறு வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரம் அடைந்த சமூகங்களும் நாடுகளும் தங்கள் சொந்த விதிகளை வடிவமைக்க சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றும் இளைஞர்கள் தங்கள் நாடுகளையும் பொருளாதாரங்களையும் மறுகட்டமைப்பதில் நேரடியாக ஈடுபட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்கள் தாங்களாகவே சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தேசிய வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். அத்தகைய மனநிலை மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். ஏனெனில் காலனித்துவ ஆட்சி முடிவுக்கு வந்து பல தசாப்தங்களுக்கு பிறகும் பல சமூகங்கள் இன்னும் உளவியல் மற்றும் கலாச்சார அடிமைத்தனத்தின் எச்சங்களை கொண்டுள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். அன்வார் தற்போது எத்தியோப்பியாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். அங்கு நிகழ்த்திய உரையில் அன்வார் இதனை தெரிவித்தார். நவம்பர் 18ஆம் தேதி தொடங்கிய அன்வாரின் 3 நாள் பயணம் இது என்பதோடு ஆப்பிரிக்காவிற்கு மலேசிய பிரதமர் ஒருவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.